அனுமதிக்காத வகையில வந்து நீ ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்தாலும் சரி, அந்த பள்ளிவாசல வேண்டாம் மக்கள் தொழுதுட்டு போவாங்க, இந்த தொழுகையாளிகளுடைய நன்மை எல்லாம் கிடைக்கும்லாம் இருக்குத, அதெல்லாம் இவனுக்கு உண்டுமா? கிடையாது. யாருக்கு இல்ல? ஹராமா சம்பாரிச்சுட்டு அவன் பெரிய பொருள் கோடி ரூபாய்க்கு பள்ளிவாசல கட்டி கொடுக்கட்டுமே, சத்திரத்தை கட்டி கொடுக்கணுமே, ஏழை பாளைகளுக்கு வீடு வாசல கட்டி கொடுக்கட்டுமே, காசு ஹராமா இருக்குன்னு வைங்க, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. உலகத்துல புகழ் அவ்வளவுதான். மறுமையில் ஏதாவது கிடைக்குமா? சுருட்டி மூஞ்சில எரிஞ்சிருவான். நான் சுத்தமான ஆளுடா, எனக்கு தரக்கூடியது சுத்தமாக இருக்க வேண்டும், எனக்கு தரக்கூடிய தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மை அல்லாஹ்விட்ட தூய்மைக்கு பொருள் என்ன? தூய்மைக்கு அல்லாஹ்விடத்துல பொருள் என்னன்னா ஹலால். அவன் எதை அனுமதிச்சானோ அதான் தூய்மை, எதை தடுத்தானோ அதெல்லாம் சுத்தம். அப்ப அவன் அனுமதிச்ச வகையில் இருக்கிற ரசூல் அப்படி அழகா சொல்றாங்க பாருங்க. பொருளாதாரத்தை தப்பா திரட்டினால் காசை கொண்டு செய்யற எல்லா அமலும் வேஸ்ட், ஒரு நன்மை இல்லாம போயிடுகிறது. அப்ப அய்யுஹன்னாஸ் மனிதர்களே, இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் சுத்தமானவன், லா யக்பலு இல்லா தய்யிபன், சுத்தமானதை தவிர வேறு எதையும் அவன் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதே மாதிரி அன்னல்லாஹ அமரல் மூமினீன, மூமின்களுக்கெல்லாம் அல்லாஹ் உத்தரவிடுகிறான், பிமா அமர பிகில் முர்சலீன், ரசூல்மார்களுக்கு என்ன உத்தரவு போட்டானோ அதுதான் உங்களுக்கும் உத்தரவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறை தூதர்களாய் எங்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டிருக்கிறான், எங்களுக்கு போட்ட அந்த கட்டளை தான் உங்களுக்கும் உள்ள கட்டளை. அது என்ன எங்களுக்கு போட்ட கட்டளை? என்ன? அந்த குர்ஆன் ஆயத்தை வாசிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசிக்கிறாங்க, யா அய்யுஹர் ருசுலு, ரசூல்மார்களே, குலு மினத் தய்யிபாத், தூய்மையானதை சாப்பிடுங்க. ரசூல்மார்கள் அல்லாஹ் கூப்பிட்டு தூய்மையானதை சாப்பிடுங்க, வஅமலு சாலிஹா, நல்லறங்களை செய்யுங்க, இன்னி பிமா தஅமலுன அலீம், நீங்கள் செய்யறது நான் அறிந்தவனாக இருக்கிறேன் ஒரு வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டி ரசூல்மார்களேன்னு கூப்பிட்டு சொல்றானே, அது ரசூலுக்கு உள்ளது நினைச்சுக்கிறாதீங்க, உங்களுக்கு தாங்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூமின்களே, நீங்க வந்து இன்னல்லாஹ அமரல் மூமினீன, மூமின்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறான், பிமா அமர பிகில் முர்சலீன், ரசூல்மார்களுக்கு இறை தூதர்களுக்கு என்ன கட்டளை போட்டானோ அந்த கட்டளை உங்களுக்கும் தான். ரசூல்மார்களுக்கு என்ன கட்டளை போட்டான்? தூய்மையானதை உண்ணுங்கள்னு கட்டளை போட்டான். அவங்க ஆதாரம் காட்ட வேண்டியது இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றதா மார்க்கம், அவங்க ஆதாரம் காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இந்த சட்டத்தை வந்து குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டி இந்த ஆயத்தை வாசி காட்டி பாத்தீங்களா, அது உங்களுக்கும் உள்ளது அப்படின்னு விளக்குறாங்க. அடுத்து சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஆதாரம் காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்கன்னா, ரசூல்மார்களே தூய்மையானது உண்ணுங்கள்னு ஒரு வசனம் இருக்கிறது, மூமின்களே தூய்மையானதை உண்ணுங்கள் ஒரு வசனம் இருக்கு, அதையும் வாசி காட்டுறாங்க. பத்தியெல்லாம் ரசூலுக்கு என்ன சொன்னா பாத்தீங்களா, அதையே மூமின்களேன்னு கூப்பிட்டு சொல்றான் பாத்தீங்களான்னு ரெண்டு வசனத்தையும் அப்படி கம்பேர் பண்ணி மெர்ஜ் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க தூய்மையானதை சாப்பிடுங்க, ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் குறிப்பிட்டு சொன்ன கட்டளை. இப்படி இந்த பொருளாதாரத்தை விளக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதான் முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் சொல்றாங்க, சும்மா தக்கர ரஜுல, பிறகு ஒரு மனிதனை பற்றி குறிப்பிட்டார்கள். அந்த மனிதன் யாரு? யுத்தீலு சஃபர, நீண்ட நெடும் பயணம் மேற்கொள்கிறான். அவன் என்ன செய்யறான்? பிரயாணத்துல ரொம்ப தூரம் போறான், ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு என்ன செய்யறான்? நீண்ட பிரயாணம் போகிறான். அஸ்ஆஸ அகுபர, பரட்டையாகவும் மூஞ்சி எல்லாம் புழுதி படிஞ்ச நிலையிலையும் அவன் நீண்ட தூரம் பிரயாணம் போறான். போட்டு யமுத்து எதைகி இலசமா, கையை வானத்தை நோக்கி யா ரப்பி யா ரப்பி என்று துஆ செய்கிறான். இது எதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை வந்து பிரயாணத்தில் ரொம்ப ஏத்துக்கிறப்படும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம துஆ ஊர்ல செய்யற துஆவை விட வெளியூர்ல செய்யற துஆவுக்கு வெயிட் கூடங்க. ஏன்? வெளியூருக்கு நம்ம போயிட்டோம்னு சொன்னா, ஊர்ல நல்லவனா இருந்தவன் வெளியூர்ல கெட்டவனா போயிருவான். நீங்க பாத்தீங்கன்னா, ஊர்ல நல்லவனா இருக்கிறவன் எதுக்காக வேண்டிய நல்லவனா இருக்கிறான்? அல்லாஹ்வுக்கு பயந்து நல்லவனா இருக்கிறது ஒரு சின்ன ஒரு கூட்டம் இருக்கலாம், மனுஷனுக்கு பயந்து நல்லவனா இருக்கான் நிறைய பேர். நம்ம போய் தண்ணி அடிச்சா மாமா பாத்துருவாரு, மச்சான் பாத்துருவாரு, அண்ணன் பாத்துருவானே, அந்த கூட்டாளி பாத்துருவாரு, அவருக்கு தெரிஞ்சு போயிருமே, இப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச ஆள்கார இருப்பாங்க. நம்ம ஊருக்குள்ளே நம்ம ஒரு தப்பு செய்ய போனா அவ்வளவு பேர் தெரிஞ்ச ஆளா இருக்கனால என்ன செய்வோம்? ஆகான்னு சொல்லி பயந்து ஒதுங்கிடுவோம். நம்மளை யாருன்னு தெரியாது, கல்கத்தாக்கு போய் இறங்கணும்னு வைங்க, நீங்க தண்ணி அடிக்க போன அவனுக்கா தெரியுமா? எவனு எத்தனை பேர் பார்த்தா தான் என்னென்ன, அவன் பாட்டு பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். உன்னிப்ப உங்களை கவனிப்பானா? கவனிக்க மாட்டான். அப்ப வெளியூருக்கு ஒரு மனிதன் போகும் பொழுது அவனுக்கு இறை நினைவு குறைஞ்சு போயிடும். உள்ளூர்ல இருக்கும் பொழுது இருந்ததை விட வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் இறை நினைவு குறைஞ்சிருது. அந்த நேரத்திலையும் குறையாம அந்த நேரத்தில் அல்லாஹ் நினைச்சுக்கிட்டு அல்லாஹ்னு கேட்கிறான் பாருங்க, அல்லாஹ்க்கு பயங்கர சந்தோஷமாயிருமா இல்லையா? இங்க வர்ற பிரயாணத்துல போனா அவன் தடம்புரண்டு நாசமா போயிடுறாங்க. பிரயாணத்துல போய் யாரும் அறியாத ஊர்ல போய் நின்றுகிட்டு நான் ஒரு ரப்பு இருக்கேன்னு நினைச்சு என்கிட்ட கேட்கிறான் பாத்தியா,
அப்படின்னு அல்லாஹ் வந்து சந்தோஷம் அடைந்து அவனுடைய துவாவை வந்து கூடுதலா ஏத்துக்கிறான். ஒரே மனிதன் அவன் சொந்த ஊர்ல கேட்கிறதை விட அதே மனிதன் வெளியூர்ல நின்று ஒரு துவாவை செய்தானேயானால் அது வந்து அவனை அந்த துவா வெயிட்டா ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மனிதன் அவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கிறான். இப்ப சொன்ன மனிதன், இப்ப சொன்ன ஒரு மனிதன் இருக்கான, நீண்ட பயணத்தை மேற்கொள்கிறான். அந்த நீண்ட பயணம் எப்படிப்பட்ட பயணம்? தலையெல்லாம் பரட்டையாகி போச்சு. உருணா பயணத்துல பரட்டையாகுமா? அப்ப நல்ல 4 லாங் டைம்ல போறான், பிரயாணம் போறான், தலையெல்லாம் பரட்டையாகி போச்சு, மூஞ்சிலாம் புழுதி படிஞ்சு போச்சு. அப்ப அந்த மாதிரி கஷ்டமான பிரயாணம், இப்ப கஷ்டத்தோடையும் நான் நீண்ட நாட்களும் செய்யக்கூடிய ஒரு பிரயாணத்துல மேற்கொண்டு அல்லாஹ்ட்ட துவா செய்யறான, இவன் துவா ஏத்துக்கிறப்பட்டமா இல்லையா? இத சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யமுத்து எதைகி இல சமா, வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தியவனாக யா ரப்பி யா ரப்பி, இறைவா இறைவாண்டு என்னமோ அவனுக்கு தேவையானதை எல்லாம் கேட்கிறான். ஆனால் வ மத்அமுஹு ஹராம், அவன் உண்ணுகிற உணவு ஹராமாக இருக்கிறது. வ மஷ்ரபுஹு ஹராம், அவன் அருந்துகிற தண்ணீர் பானம் ஹராமாக இருக்கிறது. வ மல்பஸுஹு ஹராம், அவன் அணிந்திருக்கிற ஆடை அது ஹராமாக இருக்கிறது. வ குதிய பில் ஹராம், ஹராமுலயே அந்த உடலை வளர்க்கப்பட்டிருக்கிறான். இந்த மொத்த பாடியே ஹராம் தான். இங்க கொண்டு வந்து இப்ப திங்கிற சோறு மட்டும் ஹராம் இல்ல, இந்த உடம்பே எதுல வளர்ந்திருக்குது? ஊர்ல இருக்கும்போது ஹராம திண்டு திண்டு வளர்ந்திருக்குது. அப்ப இந்த மொத்த உடம்பு பூரா ஹராமுல வளர்ந்திருக்குது. உடை ஹராமா இருக்கிறது. இப்ப சாப்பிட்டு இருக்கிற உணவு ஹராமா இருக்கிறது. நீ குடிக்கிற தண்ணி ஹராமா இருக்கிறது. இப்படி இருந்தா அண்ணா யுஸ்தஜாபுலஹு, எப்படி இவன் துவா ஏத்துக்கிறப்படுன்னு? அல்லாஹ் என்ன ஏமாளியா? அல்லாஹ்க்கு விளங்காதா? ஏண்டா நான் வேணா என் கட்டளை மீறு வேணான்னு சொன்னது எதிர்த்து நிப்பேன், அப்புறம் நான் வந்து உன்னை ஏத்துக்கணுமா? உங்களுக்கு கருணை காட்டணுமா? நல்லா நினைக்க மாட்டான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, துவா எங்க ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அதிக சான்ஸ் இருக்கிறதோ அங்க வந்து துவா ஏற்றுக்கொள்ளப்படாம ஆக்கிவிடுது. மற்ற நேரத்தில் என்ன கதிக்கு நம்மளை ஆளாக்குன்னு பாருங்க. பிரயாணத்துல போய் கூட அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுற நிலையை நம்ம அடைஞ்சு கூட இது ஹராமா இருந்துச்சுன்னு சொன்னா துவா விட்டு காபத்துல்லா அப்படி தொங்கிக்கிட்டு நீங்க வந்துகிட்டு துவா செஞ்சாலும் ஏத்துக்கிறப்படுமா? கலப்படம் பண்ணி சம்பாதிக்கிறீங்க, மோசடி பண்ணி சம்பாதிக்கிறீங்க, லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஹஜ்ஜிக்கு வேற போறீங்க. நீங்க எல்லாம் அன்று பிறந்த பாலகரை வருவீங்களா? உடனே அல்லாஹ் வந்து எல்லா பாவத்தையும் மன்னிச்சு விட்டுருவானா? நீங்க அங்க போய் கெஞ்சணும்னா உடனே மக்பூ துவா கபூலாகி திரும்பி வருவீங்களா? கிடையாதுங்கிறாங்க ரசூல். எப்படி ஏத்துக்குருவான்? உன் உணவு ஹலாலா இருக்க வேண்டும். முதல்ல நம்ம செய்யற தர்மங்களுக்கு நன்மை இல்லாம போயிடுது, ஹராம்னால வரக்கூடிய மோசமான விளைவு. இரண்டாவது விளைவு என்னன்னா, நமக்கு எவ்வளவு கோரிக்கை அல்லாட்ட இருக்குது, நம்ம எவ்வளவு விஷயங்கள் அல்லாட்ட கேட்க வேண்டி இருக்கிறது, எல்லாமே அழிஞ்சு நாசமா போயிருது. இப்ப ஒண்ணு கேட்க முடியாத, ஒண்ணு நல்லா தரமாட்டானே, அது மாதிரி விதியில உள்ளபடி வந்துகிட்டு இருக்கலாமே தவிர நம்ம எவ்வளவோ கோரிக்கைகளை மனசுல வச்சிருப்போமே, அதெல்லாம் கேட்டா நீ பாட்டு கேட்டுட்டு போடா. நீ கேட்டா என்ன, கேட்காட்டி என்ன? நீ என்னத்துக்கு எனக்கு என் சொல்ல கேட்டியா? என் கட்டளை இப்படி நடந்தியா? அற்பமான காசுக்காக வேண்டி என்னையத்துக்கு உதாசீனம் பண்ணிவிட்டிய? நான் எவ்வளவு பெரிய ஆள் உனக்கு ஆர்டர் பண்ணிருக்கிறேன், உனக்கு எவ்வளவு பெரிய இன்பங்களை தந்திருக்கிறேன், நான் உத்தரவு போடுறேன், அதை விட உனக்கு இந்த காசு தானே உனக்கு பெருசா போச்சு அப்படின்னு அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னால் அவன் எப்படி நம்முடைய துவாவை ஏத்துக்குவான்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல 2 மெசேஜ் நமக்கு வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? நீங்கள் ஹராமான முறையில் நீங்கள் பொருளாதாரத்தை திரட்டினால் அந்த நிலையில் இருந்து கொண்டு உங்களுடைய துவா என்ன செய்யப்படாது? துவா அங்கீகரிக்கப்படலைன்னா என்னத்துக்கு இஸ்லாத்துல இருந்து என்ன பயன்? நம்ம ஒரு முஸ்லீமா இருந்து என்னத்துக்கு நம்ம முஸ்லீமா இருக்கிறோம்? இந்த துவாவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சொர்க்கத்துக்கே துவா செய்வோம், ஏற்றுக்கிறப்படாது. நரகம் வேணான்னு துவா செய்வோம், இம்மைக்கு செய்வோம், மறுமைக்கு செய்வோம், எல்லாமே அவுட்டுனா என்னத்துக்குங்கிற முஸ்லீம் அர்த்தமே இல்லை. அப்புறம் அப்ப இந்த ஹராம்ங்கிறது வந்து இஸ்லாத்துல நம்ம இருப்பதனால் என்ன நன்மை நமக்கு கிடைக்குமோ அந்த நன்மையை இழக்க வச்சுப்படுத. அப்ப நம்ம இதுல ரொம்ப கவனமா, இது ஒரு விஷயம். அதெல்லாம் நல்லது கெட்டது ஏதாவது பண்ணணும்னா அதுக்கு நன்மை இல்லாம போயிடுது. இது 2வது விஷயம். இவ்வளவு பெரிய விஷயமாக்கு இந்த ஹராம் எதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி இந்த ஹராமான விஷயம் திரட்டுனா எவ்வளவு பெரிய பயங்கரம்னு நீங்க நினைக்கணும். எது எது ஹராமுங்கிற அப்புறம் தான். நீங்க ஹராமான தடை செய்யப்பட்டுச்சுன்னு வந்துச்சா நெருங்க மாட்டேன், இதை செஞ்சுட்டு யாரையா நாங்க துவா ஏத்துக்கொள்ளப்படாத அந்த துர்பாக்கியசாலியா நான் ஆக மாட்டேன் அப்படிங்கிற நிலைக்கு வரணும் நம்ம. இது வந்து